மனம் போல் உன் வாழ்க்கை என்ன போல் வாழ்க்கை மகாராஜா இன்று சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் திருவாகிய மகாலட்சுமி சபை இன்று இந்த சபை எதற்காக கூடியிருக்கிறது? இந்த காலம் தர மதிப்புக்குரிய ஐயா நடராஜ கவுண்டர் இறந்து விட்டார். அவருக்காக ஓரிரு தெருக்கூத்து. அவர் சொர்க்கம் சேர வேண்டும் என்றும் முக்தி மோட்சம் அடைய வேண்டும் என்றார். அவருடைய பெற்ற பிள்ளைகளா பேர குழந்தைகளா உறவினர்களும் இன்னும் ஊர் மக்களும் சேர்ந்து இன்று இரவு இன்று ஒரு நாள் அவருக்காக கூடப்பட்ட சபை இந்த சபை ஆமா. இந்த சபையை யார் யார் அமைந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு இதோ தெய்வம். ஆமா. இப்போ இந்த சபை நாம் வருகின்ற போது ஆமா இந்த உலகத்தில் 4484 கோடி ஜீவஜனங்கள் வாழ்கிறது. ஆமா. அப்படி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பிறப்பு என்பது கட்டாயம் போல இறப்பு என்பது நிச்சயமாக நிகழ்ந்து வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்குங்க. இதுக்கப்புறம் யாரும் இறக்க போறதுல ஒரு நாள் பிறக்கதான் போறோம். ஒரு நாள் பிறந்தாலும் இறப்பு என்பது கட்டாயம். அப்படி இருக்க நாமும் இந்த உலகத்தில் பிறந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் கற்று இன்னும் வீடு மனைவி மக்கள் எப்படி சம்பாதித்தாலும் ஒரு நாள் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்தாலும் நான் ஒரு நாள் அப்படி நாம் நம் கூட வருவது நாம் செய்த பாவமா புண்ணியமா தானமோ தர்மமோ அப்படி இருக்கையில் 6 மணி இருக்காது, வீடு இருக்காது, கட்டின பொண்டாடி கூட நம்ம கிட்ட இருக்காது ஒரு நாள். ஆமா. அப்படி இருக்கையில் பூத்தியா கூட ஒரு நாள் எவன்கிட்ட காசு அதிகமாகுது அவன்கிட்ட தான் போவாங்க. அங்க சொல்லுங்க சிவா எத்தனை சிவா 1 எத்தனை மகாராஜா
பேசாம இருக்கா ஏய் அடி கைது ஐயா ஏய் ஏய் போல் மகாராஜா டேய் கெட்டியாடா ஓ டேய் கெட்டியாடா என்ன உம்மிட்டு துடிக்குதியா அண்ணே ஜாகரியா உன் மாமனாரே கேக்குறா டேய் உடம்பு செக் பண்ண சொல்லி திருநாமல அப்படியே பேசுற அப்படி இருக்கு பிறக்கக்கூடிய அனைவரும் ஒரு நாள் இறப்பு அப்படி இருக்கு அவர் இந்த ஊரையே உலகத்தையே ஏன் இந்த நாட்டையே கூட ஆண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட நாட்டையே ஆண்ட மாவீரன் அலெக்சாண்டர் இருக்கும் போது எப்படி இருந்தா தெரியுமா எப்படி இருந்தாரு அவர் சவப்பெட்டி கை தேர்ந்த மருத்துவர்கள் தான் தூக்கி செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய சேனைகள் அனைத்தும் தன்னுடைய இருபுறமும் சூழ்ந்து வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கை தேர்ந்த மருத்துவர் அனைத்தும் அவர் பின்னால் அணிவகுத்து வர வேண்டும் அப்படி இருக்கையில் பொன் பொருள்களை வாரி இறைக்க வேண்டாம் அப்படி இறைக்கும் போது தன்னுடைய சவப்பெட்டியின் வெளியே தன்னுடைய 2 கைகளையும் தெரியும்படி விரித்த வண்ணமாக கொண்டு போனார் அது ஏன் எதுக்குன்னு தெரியுமா இப்படி இந்த உலகத்தில் கை தேர்ந்த மருத்துவர் இருந்தாலும் சரி சேனைகள் இருந்தாலும் சரி அவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சரி ஒரு நாள் இறப்பு என்பது கட்டாயம் நிச்சயம் உண்டு அப்படி இறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் இந்த நாடகம் அமையாது கையா வச்சுட்டு போனாரு கையா நம்ம போகும்போது எந்த ஒரு பொருளையும் கொண்டு போறது இல்ல நாம கூட போறது நாம செஞ்ச பாவமா புண்ணியமா தர்மம் அது மட்டும் நம்மளோட வரும் நம்ம சொத்து சுகமோ நம்மளோட சொந்த பந்தங்களும் யாருமே நம்முடன் வருவதில்லை அப்படி இருக்க இந்த புண்ணியம் செய்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் இந்த நாடகம் என்பது அமையும் இன்று இரவு நாம் ஒரு 16-18 பேர் வந்திருப்போம் இப்படி யாரும் இல்லை எங்க தாத்தா அவரு ஆமா அந்த தாத்தா அவரோட நடராஜ கவுண்டர் பேரை சொல்ல நம்ம 16 பேர் திருப்பி சொல்ல அவர் அப்படியே சொர்க்கம் சேருவார் அப்படி இருக்கையில் இன்று ஒரு நம்ம அவருக்காக கூடி இருக்கிறோம் அப்படி கூடும் பொழுது நான் வந்தனே நான் யாரு என்ன ஏதுன்னு தெரியுமா ஒண்ணு தெரியாதா திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் நாச்சிப்பட்டு நமக்கெல்லாம் ஒரு 1000 இன்னைக்கு நீல கண்டா இந்த மாதிரி முடி வச்சீங்க கட்டெல்லாம் கட்டினே வந்து பாத்தீங்க யாரு சொல்லு நீங்க சொன்னாதான் தெரியும் மகாராஜா அப்படி இருக்கு நேரம் மூச்சு முடிக்க பேசிங்கிறீங்க பொண்டாட்டி பத்தி பேசும்போது கூட கோவம் வரல பூஜையில பேசின உடனே கோவம் வந்துச்சு அவனை ஈத்து போட்டு அடிச்சிங்க எனக்கு எப்படி தெரியும் விளக்கமா சொன்னா தெரியும் அப்படி இருக்கு இன்று என்ன நாடகம் மாறும் சொல்லுங்க மோட்சம் 17ஆம் சண்டை 17ஆம் நாள் அமரணும் கர்ணன் காண்டீவன் சண்டை அப்படி தேவனாம்பட்டினம் ராஜகோபால் படையாட்சி அவர்களின் வாக்கியப்படி தோழா நான் சர்ப்பப்படுத்துறியன் அப்படி இருக்கு அடே வீரமணி ஐயா நாங்களும் திருநாட்டு மன்னனுக்கும் அம்மையாருக்கா அடே வீரமணி ஐயா உன் கூட பொண்ணுங்க எத்தனை பேர் என்ன கேட்கலாம் நாங்க மொத்தம் ஒரே ஒரு ஆளு உன் கூட பொண்ணுங்க எத்தனை பேர் 2 பேர் உன் கூட பொண்ணுங்க எத்தனை
வீட்டுல ஒரு 3 பேர் தான். 3 பேர். உங்க அப்பா அம்மாங்கள அறிவு என்பதே கிடையாதுடா. பெருத்த ஜனக்கூட்டம். வீட்டுக்குள்ள போனாலே குழந்தைங்க மேல கால் வச்சு தான் போவாங்க. மகாராஜா எங்களை கேக்குறா இவனை கேக்குறா தாளக்காரன் கேக்குறியா? உங்க அப்பா அம்மா நீ எத்திரி பசங்க? அதானே இப்ப சொல்லுவேன். ஆமா. திருதராட்ட மன்னனுக்கும் காந்தாரி அம்மைக்கும் சும்மா சும்மா அட லேசா அட கொஞ்சமா அட லைட்டா 100. பொம்மமா கொஞ்சமா லைட்டா சொல்லிட்டு 100 பேர் இருக்கிறாங்களா? எனக்கு என்னவா சொல்லுயா பாக்குறாரு விடு. அப்பா டேய் அப்பா என்ன அப்பா இருக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற சட்டம் இல்லாத. அது அவங்க அப்பா தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. கையை விடுங்க. வணக்கையா கண்டு பாஜார் கொடுத்தாதான் நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் கொடுப்ப தினந்தோறும் கொடுத்தியா? தினந்தோறும் கொடுக்குறேன். அவர்கிட்ட போறேன். ஆமா. நல்ல பாடி இருந்தா இதான் அப்படி இருக்கு. ஆமா. ஒரு 100 சொன்னே. ஆமா. எப்படி எப்படிங்க? எப்படி வந்தீங்க? எப்படி பிறந்தீங்க? அப்படி ஏதாவது தெளிவா கேட்டியா? எப்படி 100 அத விட்டுட்டு ஆமா எங்க அப்பாக்கு ஆகிறதும் அப்படின்னு பேசுறீங்க. அது நியாயமா? அது எப்படிங்க பிறந்தீங்க? அப்படி கேளு. அப்படி டேய் வீரமணி ஐயா நீ எத்தனை மாதம் உங்க அம்மா கருவுல இருக்க? 10 மாதம் 300 10 மாதம் 300 நாள் தாயோட அங்கத்திலிருந்து சுமந்து பெற்றேன். சுமந்து பெற்றீங்க. ஆமா. அப்படி இருக்கு. இந்த பூமியில பிறக்கக்கூடிய ஆமா ஒவ்வொரு மனிதர்களா 10 மாதம் ஆமா 300 நாள் அவங்க தாயோட கருவில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என் தாய் காந்தாரி அம்மை மட்டும் ஆமா 3 12 36 மாதம் கர்ப்பம். ஏய் அப்பா ஏய் மச்சான் சபா நம்ம 10 மாதம் தாயோட அங்க ஆமா அதுக்கவே எங்க அம்மா அவள பாரத்தை சுமக்க முடியல. அவள 36 மாத காலமா வயித்துல இருந்திருக்காங்க. எப்படி ஐயா? அப்படி 3 12 32 36 ஆமா என் தாய் பருவத்தில் இருந்தாங்க. ஆமா அப்படி இருக்கையில் முதலாக ஆமா இந்த டில்லியாக அஸ்தினாபுரத்தை ஆமா முதல் மருமகளா வந்த என் தாய் தாய் இரண்டாவது மருமக என் சித்தப்பாவுக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் ஆமா குந்தி மாத்ரா தேவிக்கும் கானகத்திலே அமர்ந்த முனிவர் ஆசிரமத்தில் ஆமா முதலாக தர்மநந்தன் பிறந்தார். தர்மர் பிறந்து விட்டார். அப்படி என்ற செய்தி அந்த துயரம் எல்லாம் அருந்தவன் பல நாள் மைந்த பயனால் மைந்து பட்டணல் குந்தி என்று பேரூர் உரைக்க கேட்டு அன்றே உத்தமி பொறாமை கல்லால் இந்த உதிரமும் குழம்புமாகி உட்டன பொறாமை கல்லால் உதிரமும் குழம்புமாகி என் சிற்றன்னை வாக்கியத்தால் இந்த வாக்கியமும் பொய்யாய் ஆகுமோ? எப்படிங்க இது? அப்படி இருக்கும்போது ஆமா தாதிமார்கள் மூலமாக ஆமா முதலாக கானகத்திலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் தேவிக்கா தர்மநந்தன் பிறந்தான் என்ற செய்தி ஆமா தாதிமார்கள் மூலமாக என் தாய் காந்தாரி அம்மையை வந்து சேர்ந்து கேட்டு விட்டாங்க. அப்படி இருக்கு என் தாயோ 3 12 36 மாதம் நாம கர்ப்பமுற்று இருக்கிறோம். இந்த வயித்துல இருப்பது ஆமா பிள்ளையோ பூதமோ மாமிச பிண்டமோ என நினைத்துக் கொண்டு தன் மனதை கல்லாக்கி கொண்டு இந்த இரு கரத்தையும் சேர்த்து தன் வயிற்றில் அப்படி அடிக்கும் பொழுது ஓராமை எண்ணம் கொண்டதனால் இந்த உதிரமானது ஆறாக ஓடியது. என்ன கொண்டபடியா வயிற்றுள்ள கருவாகப்பட்டது கலைந்து மாமிசாவராக ஓடுகிறது. என்ன கேஜையா என்னாட்டு 36 மாத காலமாக கலந்து விட்டு உதிரமானது ஆறாக ஓடியது. அப்படி இருக்கையில் இந்த மகாபாரதத்தை பார்த்தார். பெரிய தவறு செய்து விட்டாய். இந்த கருவானது 100 மாதம் பிறகு பிறந்திருந்தால் இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்திருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த உதயமானது போய் கொண்டிருக்கிறேன். வேதவியாசரோ ஓட்டோட்டமாக ஓடி குயார வீட்டுக்கு சென்று 100 மண்பாண்டங்களை கொண்டு வந்தார். அப்படி 100 மண்பாண்டத்தை வாரி 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 அனுப்பினார்.
அப்படி இருக்கு ஓரம் போற சிந்திச்சு பத்தியா ஆமா. இதெல்லாம் சேர்த்து சேர்த்து 100 பானையில நிரப்பி ஆமா 101வது ஒரு பானையில நிரப்பினார். ஒரு மாலை நேர்ப்பாரு நிரப்பி ஆமா. அப்படி இருக்கு அவரா பார்த்தார் ஒரு காந்தாரி அம்மா ஒரு கோழி முட்டையானது கோழிமுட்டையானது எப்படி கோழி அழகாக்கிறதோ முட்டை போட்டு அழகாத்து வருகிறதோ அத்தன்மை போல தன்மை போல நீயும் இந்த 100 மண்பாண்டங்களை அழகாத்து ஆமா பிறப்பாக சிறப்பாக அப்படி என்று சொல்லி ஆமா. அவரை கண்டு விட்டார். என் தாய் காந்தாரியோ ஆமா இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த கலசங்களை எல்லாம் ஆமா கோழி முட்டை போல அலைகாத்து இருக்கையில் ஆமா அப்படி முதலாக முதல் பாண்டத்தை உடுத்திக் கொண்டு மாதம் இந்த துரியோதனன் பிறந்தேன். அப்படி துரியோதனன் முதல் 100 நாட்களாக ஆமா துரியன் முதல் விகரன் வரை ஒரு 100 பிள்ளைகள் பிறந்தோம். 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கண்ணுக்கு கண்ணாக அழகாக ஒரே ஒரு தங்கை ஆமா துச்சலை பிறந்தார். ஐயா மச்சானே சர்வோ எப்படி தெரியுமா? ஈஸ்வர வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை கடக ராசி சிம்ம லக்கினம் பூச நட்சத்திரம் ஆமா இந்த துரியோதனன் பிறந்தேன். பிறந்தவரா அப்பேற்பட்ட துரியோதன மகாராஜன் அப்படி நான் பிறக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு ஆமா. நானா பிறந்தவன் என்று என்னோட தந்தை என்ன பண்ண தெரியுமா? அரண்மனை சோதனை வர வைத்து பஞ்சாங்கம் பார்த்தார். பஞ்சாங்கம் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற போது ஆமா நானும் இந்த குடையாலும் ஆமா எந்த ஒரு குறியும் இல்லாமல் ஆமா பொன் பொருளோடு செல்வ செழிப்போடு வாழ்வேன் என்று கணித்தார். அப்படி இருக்கையில் கடைசியாக அப்ப மட்டும் இல்ல இப்ப அப்படிதான் அப்படி செல்வ செழிப்போடு வளருவான். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் உள்ள நரன்களை எல்லாம் படித்து தானும் மடிவான். அப்படி என்றால் எனக்கு முதல் பெயர் நராந்தகன் என்று பெயர். அது மட்டும் இல்லாமல் நந்திவட்ட மாலை தோடு அணிந்தவன் யாருக்கு வணங்க முடியும் சுழி சக்கர குடையோன். அப்படி இருக்கும் போது நான் பிறந்தேன். அந்த சமயத்தில் ரத்த மழையானது பொழிந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய நாய் நரிகள் எல்லாம் ஊருக்குள் புகுந்தன. சுடுகாட்டில் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் நடிகமாடுகிறது. அப்பேற்பட்ட பெருத்த ராசி படைத்தவன் இந்த துரியோதனன். நல்ல ராசி தான் ஒரு ராசி. என்னடா பண்றது? அப்படி இருக்கு. நான் பிறப்பதற்கு முன்பாக இந்த பூமியில் விஷ ஜந்துக்கள் என்பதே கிடையாது. நான் எப்போது பிறந்தனோ அன்று முதல் பாம்பு, சுயம், பள்ளி, ஊரா, பூச்சி இவை அனைத்துக்கும் விஷம் என்பது உண்டாயிற்று. விஷம் என்பது வந்து விட்டதா? ஆம்பது கையால் போராடக்கெல்லாம் அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் விஷமே வந்து போச்சா? வரைக்கும் உலகம் நல்லா தான் இருந்துச்சு. பிறந்த நேரம் அது பிறந்த உடனே அத்தனை மிருகத்துக்கும் விஷம் வந்ததுன்னா அம்மா விஷமகாரமா இருப்பாங்க. குசும்காரி ஒரு நல்ல எண்ணங்கள். நல்ல எண்ணம். அப்படி இருக்கும்போது கட்டிக்கிற நீலகால குசுமுக்காரன் அவர் சொல்றாங்க நீ தலையாட்டுக்கடா ஆட்டுக்கடா தலை அம்பேராம் தலைவா ஏன் உயரம் தெரியும். அவர் சொல்றாரு என் வேச தெரியாது நீ கண்டு வந்து அப்படி நான் பிறந்த உடனே உச்சம் என்பது உண்டாயிற்று அல்லவா? அவர் பேரு பார்த்துட்டீங்க. படியில கீத்து போறீங்க. படியில கீத்து போறீங்க. படியில கீத்து போறீங்க. விஷம் உள்ள போதுடா. அப்படி இருக்கு. இந்த துரியோதனன் ஆமா இப்படியாக முதல் குரு ஆமா துரோணாச்சாரி, இரண்டாவது குரு ஆமா இப்படி என்ன கல்லிலே கட்டுவந்தோம். சகல கலைகளை கட்டுவந்து ஆமா சித்தப்பாக பாண்டு மகாராஜனுக்கும் ஆமா குந்தி மாத்ரா தேவி தேவிக்கா ஐவர் ராஜாக்கள் அப்படி இருக்கும்போது
நாங்களும் சகல கலைகளையும் கற்றுணர்ந்து அப்படி இருக்கும்போது யாதவராகிய கோனார் யாதவராகிய கண்ணன் தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு பலாத்தொலையை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பலாத்தொலையிலே உரித்து பார்க்கும்போது 105 தொலைகள் இருந்தது. ஓ, இருக்கிற ஆளு 105 பேரு. பழைய 105 தொலை தான் இருக்குது. அப்படி ஆளுக்கு கொடுத்து முடிச்சிடலாம். அப்படி என்று நானும் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு கொலையாக கொண்டு கொள்ளும்போது அப்படிப்பட்ட தருவாயில் எனது தம்பியாக பீமன் அதே துரியோதனா நானும் உங்களுக்கு பங்கு பங்காளிகள். அப்படி இருக்கும்போது சரி பாதியாக 52 தொலை கீழே யாரும் தாய் வைத்து பிள்ளைகள், நாங்கள் வேற தாய் வைத்து பிள்ளைகள். பாதி 52 தொலை எடுத்து வைடான்றா. இல்லைன்னா உதைப்பான் பழகுது. பீமகாரன் ரொம்ப மோசமான ஆளு. நாளைக்கு நம்மளும் அப்படிதான் கேட்கணும். காலையில எங்க பங்கு நேரமணி பாரு அங்க போய் அப்படி இருக்கு. சரி பாதியாக 52 தொலை எடுத்து வேணும். சும்மா விடுவோமா? சும்மா விட மாட்டோம். விடக்கூடாது. தேவடியா பையன் பங்காளி தேவடியா பசங்க அவனும் சாதாரண பல சொலைக்கு பங்குக்கு வந்துட்டான். பங்குக்கு வரா. இந்த அஸ்தினாபுரமோ 66,000 வீதிக்கு 66,000 வீடு 435 கோடியே 60 லட்சம் வீடு. அப்படி இருக்கையில் இவனும் சரி பாதி பங்குக்கு வருவான். இவனை சும்மா விடக்கூடாது என்று தேவடியா பசங்களும் யார் யாருக்கு பிறந்தாலும் தெரியுமா? இந்த தர்ம தேவடியா பையனும் யம தர்ம அம்சத்தால பிறந்தான். அவன் சித்தப்பாக்கா பிறந்தான். பாண்டவாக பிறந்தா கொடுத்திருக்கலாம். ஆமா. அப்படி இருக்க இந்த பீமனும் வாயு தேவன் அம்சத்தால் பிறந்தான். அப்படி பிறப்பவனுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கூடாது. இந்த அர்ஜுனனும் இந்திரன் அம்சத்தால் பிறந்தான். நகுலன் சகாதேவனும் அஸ்வினி தேவன் அம்சத்தால் பிறந்தவர்கள். அந்த தேவடியா பசங்களும் அவனுக்கு பிறந்துக்கிறான். அப்படி இருக்கு இந்த அத்தினாபுரத்தை எப்படி அவனுக்கு பங்கு கொடுக்கலாம்? திருட்டு தேவடா பையனை கொடுக்க கூடாதுங்க. யாரு சொன்ன? அவர்தான் நான் சொன்னேன். நான் பாண்டவர். நீ கையா அப்படி இருக்கு. கை காட்டுறது தப்பு கிடையாது. அந்த ஆட்டத்துல நீங்க நின்னுக்கு போறாங்க. அப்படியா? பங்கு கொடுக்க கூடாதுங்க. ஆமா, அவனை கேட்டான். ஆமா, பங்கு கொடுக்க. அப்படி இருக்கு. நானும் என்ன தெரியும் தெரியுமா? என்ன தெரியா? ஓடியா நடக்கின்ற வழி தனி பன்றி மகாரா என்ன கோரமாக இந்த தேவடியா பசங்க சும்மா விடாது. நடக்கின்ற வழி நாட்டி வைத்தா. அப்படி இருந்தோம். அப்படி செத்து போன தப்பி போனச்சுறாங்க. சரி விடுங்க. விடுவோமா? யார் என்ன பண்ண தெரியுமா? அந்த குளிக்கின்ற குளத்தில் நாட்டி வைத்தோம். அப்படி இருக்கு. உண்ணுகின்ற உணவிலே சாப்பாட்டை விஷத்தை கலந்து வைத்து மகாராஜா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சீங்களே, அப்பயாச்சும் பாண்டவர் செத்துருப்பானே. சாவலையா? செத்து பொழைக்காம நீங்க தான் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. சாப்பிடுற சாப்பாட்டை எத்தனை உருண்டை பண்ண? 5 உருண்டை. 5 உருண்டை பண்ணியா? 5 உருண்டை பண்ணிருக்க கூடாது. 6ஆவதா ஒரு உருண்டை பண்ணிருக்கணும். அந்த உருண்டைய விஷ கலந்த சாப்பாட்டை முத நீ சாப்பிட்டு இருக்கணும். சாப்பிட்டு இருந்தா நீ உயிரோட இருந்திருந்தா அவங்க செத்து இருந்தா அவங்களும் செத்து இருப்பாங்க. நீ தான் தப்புப்பட்ட போது அந்த சாப்பாடு நீ சாப்பிட்டு இருக்கணும். இப்ப வரும் பொருள் உரைப்பது மந்திரி கழகு. இந்த 101 உண்டு இப்ப சொன்னா அப்ப சொல்லணுமா? சொல்றது இல்ல. அதுல ஒண்ணு நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்ப சொல்லிருக்கணும் இல்ல? நான் சொல்லிருப்பேன். நான் எப்பயுமே நல்லவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப அவங்க நல்ல ஒரு பேர் தெரிஞ்சா நல்ல ஒரு வாரி வழங்க
வள்ளல். அப்ப என்ன பார்த்தா வணக்கம் ஐயா, ஐயா. நீ எப்படி தெரியும்? ஐயா, ஐயா. ஐயோ, வேற ஐயா, ஐயா. நல்லவர்தான், நல்லவர்தான். வாரி வாங்கி வள்ளல், ஐயையே. அப்படி இருக்கு. ஆமா. அவர்களை உண்ணுகின்றவன் உணவில விஷத்தை கலந்து விஷத்தை கலந்து படிக்கின்ற பாய்களிலே பாய்களிலே பாம்புகளை விட்டு பாம்புகளை விட்டு பார்த்தான். தேவடியா பசங்க செத்தானுங்களா? செத்திருக்க மாட்டான். அவன் பெறலாம் பாம்பு நசுங்கி போச்சு. ஆமா. அப்படி இருக்கு. ஆ, இவங்களை இப்படியே விடக்கூடாது. ஆமா. அப்படி என்று ஆ, நானும் ஆ, பாரணா வதத்திலே ஆமா. அரக்குமாரியை கட்டி கட்டி. அவர்களை தீட்டு கொளுத்தினேன். ஆமா. அப்படி கொளுத்திய பிறகு ஆமா. அவர்களோ செத்தார்கள் என்று நானும் ஆ. இந்த அஸ்தினாபுரத்தை ஆமா. பெருமை கொண்டாடி ஆமா. இந்த அஸ்தினாபுர நகரத்தை ஆ. நான் மட்டுமே ஆண்டு வந்தேன். ஆண்டு வந்து ஓயனா பரவரந்த இடத்திலே பெரிய அரக்கமாலையை கட்டி அவர்களை ஐவர்களை உள்ள செய்து விட்டு அஸ்தாபுரத்திலே பாண்டவர் இருந்து விடுவார் என்று மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு துரியோதன மகாராஜா சிம்மாசனத்தில் இருப்பார். அப்படி இருக்கும் போது அந்த தேவடியா பசங்க ஆமா. காவலர் என்ன பண்ணானுங்க? பாஞ்சால தேசத்திலே சென்று இந்த தலைக்கால வில்லை வளர்த்து பச்சவரை ஊட்டி அறுத்து இந்த பாஞ்சாலை திருமணம் செய்து வந்து என்னுடைய தந்தை இடத்திலே நகரத்தை கேட்டார்கள். சும்மா விடுவாரா என் தந்தை? சுண்ணாம்பு காட்டை சுண்ணாம்பு மேட்டையும் அனுப்பினார்கள். அப்படி இருக்கையில் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஈட்டங்கோட்டை அமைத்து அந்த இந்திரனோட அம்சத்தால் ஒரு மாயாஜாலமான ஒரு இந்திர பிரசத்தை உருவாக்கி அப்படி இந்திர பிரசத்தை உற்பத்தி செய்து அந்த இந்திர பிரசத்திற்கு குடிபுகும் விழாவிற்கு எங்க 100 பேர் குடிபுகும் விழாவிற்கு 100 பேர் மறைத்தார்கள். அப்படி 100 பேர் என்ன பண்ண தெரியுமா? அந்த மாளிகையோ ஒரு மேலோட்டமான மாளிகை. ஜன்னலோ கதவு போலவும் பள்ளமோ மேடு போலவும் மேடு பள்ளம் போலவும் இருக்கும். அப்படி இருக்கு. நானும் அந்த மாளிகையினுடைய எனக்கு கீழே கப்ப கட்டக்கூடிய 56 அப்படி இருக்கும் போது நானும் யாருக்கும் தலை வணங்க முடியும் தலை வணங்கி செல்லலாமா? அப்படி இருக்கும் போது நானும் அந்த மாளிகையில செல்லும் போது என்னுடைய சிலாரத்தின முடியானது இடித்து தடார் என்று விழுந்தது. அப்படி விடும் பொழுது அந்த பொட்ட திருக்கி தேவடியா பொண்ணு பாஞ்சாலி மாடியிலே கூந்தலை ஆற்றிக் கொண்டிருந்தாள். சும்மா இருக்கலாம் இல்ல இப்படி இருக்கும். என்ன பண்ண தெரியுமா? அட குனிந்து வரக்கூடாதா குருடன் மகனே என்றால் குருடன் மகனே பத்தி பாஞ்சாலிலே அழகாவரத்தில் கூட சிக்காட்டி கொண்டிருந்தாளா? துரியோதனக்கு விடுத்தவனே குனிந்து வரக்கூடாதா குருடன் மகனே என்று நகைத்து கைத்தடி சிரித்தாளா? பிறகு அப்படி இருக்கும் போது நானும் கீழே வந்தேன். என்னுடைய 99 தம்பிமார்கள் அப்படி இருக்கும்போது அந்த தேவடியா முண்டை சும்மா இருந்தாளா? அப்படி என்னோட தம்பிமார்கள் கீழே விழும்போது அந்திக்கண் பட்டது அத்தனை கூட என்றால் திருநாட்டுதான் கூடம் போல தெரிஞ்சு இருந்தா ஆனா பெத்த பசங்க 100 பேரும் கூடம் போல. ஆமா. சும்மா விடுவானா? அப்படி என்று பங்கப்படுத்தியிருக்கிறார். நானும் அஸ்தினாபுரம் சென்று எனது மாமாவாகிய சகுனி மாமாவிடத்தில் அவரோ மருகா யாதொன்றுக்கும் கோலைப்பட வேண்டாம், உன் மகனாகிய லக்ஷ்மணனுக்கு பூனைகளான ஏற்படுத்தி அப்படி என்று சொல்லி மண்டபத்தை அமைத்து என்ன பண்ணார் தெரியுமா? பகடையாடி கொண்டவர் மனத்தில் ஓட்டினேன், பகடையாடி கொண்டவர் மனத்தில் ஓட்டினேன். அப்படி இருக்கையில் நானும் என் மாமா சபை மாமா மூலமாக தூதுக்குள்ளையாடி பாண்டவர்களை 38 முதல் பருவாடு வரை பெற்றுக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம். பாண்டவர்களே, உங்களுக்கு பங்கு வேண்டும் என்றால் 12 வனம் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் அங்குள்ள பிரகாரம் நாட்டு தருகிறோம் என்று தெரிவித்தோம். அப்படி இருக்கு. இந்த பஞ்ச பணாதி பசங்க காட்டுல செத்தானுங்களா? பால் காய்கறிகளை உண்ணுட்டு எங்க செத்து படுங்க. திருட்டு தேவடியா பசங்க 12 ஆண்டையும் கழிச்சு 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழிச்சு என் தந்தையில வந்து நாடு கேட்கிறாங்க. யாரு கேட்கறாங்க தெரியுமா? முதலாக உலகமா முனிவரை அனுப்பி தூதுக்காக நாட்டை கேட்கறாங்க. அப்படி இருக்கு. கொடுப்பமா நானு என்ன பண்ண தெரியுமா? அட்டே கோட்டா முகம் படித்தவனே நீ எல்லாம் தூதுக்கு என்று துரத்தி மான பங்கப்படுத்தி துரத்தி அனுப்பினேன். அப்படி இருக்கு. 2
யாதவனாகிய பொன்னன் கோணம் அவன் என்ன பண்ண தெரியுமா? நாடு வேண்டு கேட்டான். அவனுக்கு நாடு நகர கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அப்படி என்று போறவன் என்ன கொண்டு ஏய் கத்தி முனையில் யார் ஒருவர் வெற்றி பெறுகிறார்கள் 18 நாள் போர் நியமித்து கத்தி முனையில் யார் ஒருவர் வெற்றி பெறுகிறார்கள் அவர்களே இந்த நாட்டை ஆளட்டும். மீண்டவர் நாட்டை ஆளட்டும் என்று நானும் சண்டை ஏற்படுத்தினேன். அப்படி ஏற்படுத்தி இருக்கும் போது நேற்றோடு 1 முதல் 16 வரை சம்பர் முடிந்து விட்டது. 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. விடுந்தால் 17. ஆமா. யாருக்கு ஜெயம்? ஆமா. யாருக்கு அபஜயம் என்று தெரியவில்லை. நானும் இன்றைய தினத்தில் மனைவி அழைத்து என்ன வேண்டும் என்று ஏன்னா எத்தனையோ கம்யூனிட்டி பசங்க நம்பி பார்த்தோம், எவனுமே நம்மள கை கொடுக்கல. அதனால இன்னைக்கு 17 நம்மளே சண்டைக்கு போலாங்க. ஆமா, அப்படி இருக்கு. பன்னெண்டு சொல்லிட்டு போலாம், சும்மா போக கூடாது. அதனால மனைவி அழைக்க வேண்டாம். மகாராஜன்